ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள்ல தகர வித்யா அப்படின்னு ஒரு அருமையான வித்தைய பார்த்து நிறைவு செய்தோம். இப்ப தகரம் என்றால் சிறிய ஆகாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அந்த தகர வித்யாவினுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த உடலுக்குள்ளே வந்து ஒரு சிறிய ஆகாசம் இருக்கு. அதுதான் பிரம்மம், அதுதான் அறிவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த உடம்பும், மனசும் நமக்கு கருவிகள். இந்த உடம்பையும், மனசையும் வச்சுக்கிட்டு, அந்த உணர்வை, அந்த அறிவை, அந்த பரமனை அறிவதற்காக இது இருக்குது. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வித்தை தான் தகர வித்யா. அப்ப தகர வித்யா மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடம்பு நான் கிடையாது. இந்த மனசு நான் கிடையாது. இந்த மனோ உடலுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவாகிய அந்த வெளி, அந்த ஆகாசம், அந்த பிரம்மம் தான் நான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு ஒரு அருமையான பாடத்த நம்ம படிச்சு முடிச்சோம். ஒரு தெளிவுக்கு வந்திருக்கோம். இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்ப அடுத்த ஒரு வித்யா வருது. அதுக்கு பேர் வந்து பிரஜாபதி வித்யைன்னு பேரு. பிரஜாபதி அப்படின்னா நான்முக பிரம்மா. இப்ப நான்முக பிரம்மா வந்து ஒரு வித்தைய உபதேசிக்க போறார். இதுதான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய கடைசி வித்தை. இதுக்கப்புறம் வித்தை கிடையாது. இந்த பாடமுமே முடிவடைய போது. நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்த நம்ம நிறைவு செய்ய போறோம். அது இன்னைக்கு முடியுமா? இல்ல அடுத்த வகுப்புல முடியுமான்னு எனக்கே தெரியாது. பட் நான் வகுப்பு வந்து இப்போ ஆரம்பிக்கிறேன். பிரஜாபதி வித்யா அப்படின்னா என்னங்கிறத இப்ப தொடங்குறோம். இப்ப இந்த பிரஜாபதி வித்யா அப்படின்னா என்னன்னா, படைப்பு கடவுளாகிய நான்முக பிரம்மா, பிரம்மதேவன் தன்னிடம் வந்த மாணவர்களாகிய இருவருக்கு, ஒருவன் இந்திரன், இன்னொருத்தன் விரோச்சனன் அப்படின்னு 2 பேருக்காக உபதேசிக்கப்பட்ட வித்தை தான் பிரஜாபதி வித்யை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல படிக்கும்போது, இப்ப இந்திரன், விரோசனன் அப்படிங்கிற 2 கேரக்டர வந்து இந்த சாஸ்திரம் முன்னிறுத்துது. அப்படி முன்னிறுத்தும்போது இந்த 2 கேரக்டருக்கு என்ன முக்கியத்துவம் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நான்முக பிரம்மா பிரஜாபதி. மாணவர்கள் 2 பேரு. ஒருத்தன் வந்து இந்திரன், இன்னொருத்தன் வந்து விரோசனன். இப்ப இது இந்திரன்னா யாரு அப்படின்னு நம்ம புராண கதைகள்ல படிச்சிருப்போம். தேவர்களின் தலைவன் தான் இந்திரன் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோமா? அதே மாரி விரோச்சனன் யாருங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரோச்சனன் என்பவன் அசுரர்களின் தலைவன் அப்படின்னு அதே புராண கதைகள நம்ம படிச்சிருப்போம். அப்ப இப்ப நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பிரம்மா நான்முக பிரம்மா வந்து வகுப்பெடுக்கிறார். அவர்தான் ஆசிரியர். 2 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாணவன் இந்திரன், இன்னொரு மாணவன் விரோச்சனன். இப்ப ஒரு ஒரு மாணவன் இந்திரன், இன்னொரு மாணவன் விரோச்சனன் அப்படிங்கிற பெயர் மட்டும் தான் நம்ம இப்ப முதல்ல கேள்விப்படுறோம். அப்புறம் அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இந்திரன் வந்து தேவர்களின் தலைவன் என்றும், விரோச்சனன் வந்து அசுரர்களின் தலைவன் என்றும் நமக்கு தெரிய வருது. விசாரணை பண்ணி பார்த்தப்போ. அப்ப ஏன் இப்படி 2 பேருக்கு பாடம் எடுக்கிறார் பிரம்மதேவர்? அவரு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தாரா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி எடுக்கல. இது வந்து சாஸ்திரம் பூடகமா பேசும். எப்படி பேசும்னா, 2 மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். ஒரு மாணவன் தேவன் ஆகிட்டான். ஒரு மாணவன் அசுரன் ஆகிட்டான். இவ்வளவுதான் விஷயங்க. சப்ஜெக்ட் என்னமோ ஒண்ணுதான். அதாவது குரு வந்து பிரம்மதேவர்கிட்ட எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் வந்த 2 பசங்களுக்கும் ஒரே மாரி தான் பாடம் எடுத்தாரு. ஆனா, ஒரு மாணவன் வந்து இந்திரன் என்ற தேவனா மாறிட்டான். ஒரு மாணவன் வந்து விரோசனன் என்கின்ற அசுரனா மாறிட்டான். அப்ப தேவர்கள்லாம் யாருங்க? அசுரர்கள்லாம் யாருங்க? அப்படிங்கிறத பூடகமா இங்க சாஸ்திரம் பேசுறது தான் இந்த பிரஜாபதி வித்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வித்யா. இப்ப இதுல உண்மை என்னன்னா, தேவர்கள் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? ஆத்மாவை உணர்ந்தவர்கள் தேவர்கள். உடம்பை நான் என்று அபிமானிக்கின்றவர்கள் அசுரர்கள் அப்படிங்கிறது தான் இங்க டாபிக்கே. இப்ப இந்த பாடத்தினுடைய டாபிக்கே என்னன்னா, இப்ப நாம அசுரனா, தேவனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஒருத்தன் தன்னை ஆன்மான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தன் சொல்றான், நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அவன் தேவன் ஆயிட்டான். ஒருத்தன் வந்து இல்லைங்க நான் இந்த உடம்பு, நான் ராமசாமி, நான் குப்புசாமி, நான் கமலா, நான் விமலான்னு சொல்றான்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்க அசுரன் ஆயிட்டாங்க. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இததான் இந்த பிரஜாபதி வித்யா பேசப்போகுது.
இந்த உபநிஷத்தினுடைய கடைசி வித்யை இது. இதுல ஆன்மா தான் உண்மை என்று உபதேசிப்பது தான் இந்த வித்தையினுடைய நோக்கம். இந்த வித்தை வந்து படிப்படியா விளக்க வருகிறது. இந்த வித்தைக்கு பேரு பிரஜாபதி வித்யா. இப்ப சாதாரண மனிதர்களுக்கு உடம்பு தான் எல்லாம். அவர்களுக்கு உடம்பு தான் முக்கியம். உடம்பை தவிர வேறு எதுவும் அவர்கள் விருப்பப்படுவது கிடையாது. ஏன்னா தன்னுடைய உடம்பு மேலயும் அபிமானம். தன்னுடைய உடம்ப நான் எப்ப பார்த்தாலும் நான் இப்படி இருக்கேன் தெரியுமா? நான் அப்படி இருக்கேன் தெரியுமா? நான் என்ன அழகு தெரியுமா? அப்படின்னு கர்வம். அப்புறம் குறைபாடு. என்ன அவன் அழகா இருக்கிறான், நான் அழகா இல்ல. கொஞ்சம் நான் அழகு குறைவா போச்சு. நான் எங்க அம்மா மாரி. அவ வந்து எங்க அப்பா மாரி. அப்படி இப்படின்னு ஒரு மைண்ட். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இது பூரா மனசு வந்து அந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்துல சிக்கிக்கிட்டு, அந்த உடம்பை நான் என்று பாவித்துக் கொண்டு, அந்த உடம்பின் மீது ஒரு அதீத விருப்பத்தைக் கொண்டு, எல்லாம் உடல் தான் அப்படிங்கிற ஒரு தீவிர பற்று வந்து, அந்த உடம்பையே பேணுவதிலும், அந்த உடம்பையே அலங்காரம் பண்ணுவதிலும் வாழ்நாளை செலவிட்டுக் கொண்டு வாழ்ந்து முடிந்து விடுகிறார்கள் இல்லையா? இவர்கள் எல்லாம் அசுரர்கள் அப்படின்னு இங்க அருமையா சொல்லிக் குடுக்குது. இந்த சாஸ்திரம் வந்து எப்படி சொல்லிக் குடுக்குதுன்னா, இந்த உடம்பு தான் எல்லாம் என்று உடம்பையே முக்கியத்துவம் குடுத்து, உடம்புக்காகவே வாழ்நாளை செலவழித்து, பியூட்டி பார்லர், அப்புறம் மேக்கப் கிட்டு, அலங்காரம், ஒப்பனை, உடம்பை பராமரிக்கிறது, இப்படியே வாழ்க்கைய ஓட்டுறவங்க வந்து, நம்ம பார்வைக்கு பார்த்தா மனிதனா தெரியலாம். ஆனா சாஸ்திரத்தினுடைய பார்வையில அவர்கள் அசுரர்கள், அரக்கர்கள் என்று சொல்லிடுது. அப்போ சாஸ்திரத்தினுடைய பார்வையில யாருங்க தேவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை இந்த உடலும் கிடையாது, மனசும் கிடையாது அப்படின்ட்டு பஞ்ச கோஷங்களையும் நீக்கிவிட்டு, தன்னை ஆத்மா என்று யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறாரோ, அவர்கள் தேவர்கள் அப்படின்னு இங்க பேசுவது தான் இந்த பிரஜாபதி வித்யா. இப்ப இந்த பிரஜாபதி வித்யாவுல 2 பேர் வராங்க. ஒருத்தன் வந்து இந்திரன், ஒருத்தன் வந்து விரோச்சனன். இதுல ஒரு சின்ன கதை இது. இந்த கதை எப்படி அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போலாம். பிரஜாபதியிடம் 2 மாணவர்கள் சென்றார்கள். குரு வந்து நான்முக பிரம்மா பிரஜாபதி. அவர் இடத்துல போயி 2 பேரும் கேட்கறாங்க. "ஐயனே குருநாதா, நமஸ்காரம். இங்க ஆத்மா அப்படிங்கிறது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். எங்க 2 பேருக்கும் வந்து நீங்க ஆத்மான்னா என்னன்னு காட்டிக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாம் அறியும் அறிவு தானே அந்த ஆத்மான்னு சொல்றாங்க. ஆத்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. எங்க 2 பேருக்குமே ஆத்மான்னா என்னன்னு தெரியல. அப்ப நீங்க எங்களுக்கு சொல்லிக் குடுங்களேன். அதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்களேன்." அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? இந்த 2 மாணவர்கள் போயி குருவாகிய பிரஜாபதி என்கின்ற நான்முக பிரம்மாவிடத்தில கேட்கிறார்கள் என்று இங்க கதை வருது. ஆனா இங்க விஷயம் என்ன தெரியுமா? இது ஒரு பூடகமான கதை. உருவாக்கப்பட்ட கதை. ஏன்னா நான்முக பிரம்மா அப்படின்னா 4 வேதங்கள எடுத்துக்குது. அங்க விஷயமே அவ்வளவுதான். குருவுக்கு 4 முகம் இருக்கு. அந்த 2 மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற குருவுக்கு வந்து 4 முகம் இருக்கு. அந்த 4 முகங்களும் 4 வேதங்கள். அப்ப 4 வேதங்களை கற்றுக்கொண்டவர் குரு. அப்படிதான் எங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அவரை பிரம்மா என்று சொல்கிறது. ஏன்னா, குருகுலத்தில வந்து மாணவர்களுக்கு பாடங்களை உபதேசிக்கின்றவர் பிரம்மா. அவர்தான் குரு. அவருக்கு 4 முகம் இருக்கு. அந்த 4 முகம் என்னன்னா, ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்கின்ற 4 வேதங்கள் தான் பிரம்மாவிடத்தில் இருக்கின்ற முகம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அதனால இப்ப நீங்க நம்ம பாடத்திட்டத்துல வந்துட்டு, திருப்பி கற்பனை கதாபாத்திரங்களுக்கே போய்க்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் அப்படியே தான் இன்னும் போயிட்டு இருக்கீங்க. மாறவே மாட்டேங்கிறீங்க. இங்க உண்மையிலேயே பிரம்மாங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. பிரம்மாங்கிறது வந்து இப்ப பூமியில நீங்க யார்கிட்ட போய் பாடம் படிக்கிறீங்களோ, அவர்தான் பிரம்மா. நீங்க மாணவர்கள். நீங்க சிஷ்யர்கள். அப்படிதான் இங்க பார்க்கணும். அதுதான் இங்க குருகுல வாழ்க்கை, குருகுல கல்வி. அப்படிதான் இங்க சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு கதை வடிவில சொல்லுது. அப்ப நான்முக பிரம்மா என்ற குருவினிடத்திலே 2 மாணவர்கள் சென்றார்கள். சென்று எங்களுக்கு ஆத்மா என்றால் என்ன என்று கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பிரஜாபதி முதலில் பதில் கூறுகிறார். அவர் எப்படி சொல்றார்ன்னா, இங்க ஆத்மா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தூய அறிவு, பேரறிவு, பேர் உணர்வு. அது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல உங்களுடைய புலன்களாலோ, உங்களுடைய மனதினாலோ, உங்களுடைய புத்தியினாலோ அதை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறத முதல்ல எடுத்து சொல்றார். பிரஜாபதி எடுத்து முதல்ல அந்த 2 மாணவர்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்க வந்து ஆத்மானா என்னன்னு கேட்கிறீங்க. இப்ப ஆத்மானா நான் எப்படிப்பா காட்டிக் குடுப்பேன்? இந்த கண்ணுல பாருப்பா, இதுதான் ஆத்மான்ட்டு உங்க 2 கண்ண வச்சு காட்டிக் குடுக்க முடியுமாப்பா? எப்படி முடியும்? அந்த கண்ணுனால நீ பார்க்க முடியாதுப்பா. ஆக புலன்களால் நீ ஆத்மாவ பார்க்க முடியாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டாரு. அப்புறம் மனசுனாலயாவது நீ ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியுமா? உன்கிட்ட இருக்கிற மனசுல வந்து கற்பனை விஷயங்கள் அப்படி சொல்ற. ஆத்மானா பாரு இப்படி இருக்கும். நுண்ணியது. அது ஒரு பேர் உணர்வு. அது ஒரு பேரறிவு. அப்படி இப்படின்னு நான் பயங்கரமா சொன்ன உடனே,
நீங்க மனதினால் ஆத்மாவை உருவகப்படுத்துவீங்க. அப்படி உருவகப்படுத்தும்போது அதுதான் ஆத்மாவா? அப்படின்னா அது எப்படி அது ஆத்மாவா இருக்கும்? அது மனதின் கற்பனை கதாபாத்திரம் தானே. ஏன்னா ஆத்மான்னா அது உருவமே இல்ல. குணங்களும் இல்ல. அது நிர்குணமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போய் எப்படி நான் புரிய வைப்பேன்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்த நீங்க கேட்கிறீங்க. அப்போ அத நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க யாருன்னு தெரியணும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஆத்மா தெரியும். ஆனா நீங்க எடுத்த உடனே ஆத்மா காட்டிக் குடுங்கன்னா, நான் எப்படி ஆத்மாவ காட்டிக் குடுக்க முடியும்? ஆகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாமா? அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 2 மாணவர்களும் ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போலாமே அப்படிங்கிறாங்க. முதல்ல சொல்றாரு. இப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நேரடியா தன்னை வெளிப்படுத்தாது. ஆனா அது பிரதிபிம்பத்தின் மூலமா வெளிப்படும். அது ஒண்ணுல பட்டு பிரகாசிக்கும். அப்படி பட்டு பிரகாசிக்கும்போது அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா டைரக்ட்டா அதனுடைய பிரகாசத்த அனுபவமாக்க முடியாது. அப்ப டைரக்ட்டா அதனுடைய பிரகாசத்த அனுபவம் ஆக்காம, அது எதிலயாவது பட்டு பிரதிபிம்பிச்சதுன்னா, அந்த பிரதிபிம்பத்தின் மூலமா, ஓ! அது இப்படித்தான் இருக்குதா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆகவே நம்ம பிரதிபிம்பத்துக்கான ஒரு விஷயத்த பார்க்கலாமா? அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும், "அருமைங்கய்யா, எங்களுக்கு ஆத்மா தெரியணும். நீங்க எப்படியாவது காட்டிக் குடுத்தா போதும்." அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இங்க அவர் சொல்றாரு, "அப்படி ஆத்மா வந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய 2 உபாதிகள் தான் நம்ம இடத்துல இருக்கு. அதுதான் இந்த உடம்பு, இந்த மனசு. அப்ப இங்க நம்ம இடத்துல இருக்கிற இந்த உடம்பையும், மனசையும் கொண்டு தான் நம்ம ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆத்மான்னா, நீ நேரடியா ஆத்மா எப்படி இருக்குன்னு இப்ப உடனே புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த உடம்பு, மனசுன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கோ. அப்ப ஆத்மானா என்னன்னு தெரியும். ஆகவே இந்த உடம்பு, மனது வந்து ஆத்மாவை பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகள் அப்படின்னு இங்க சொல்லிடுறாரு. அந்த உபாதிகள் மூலமா நமக்கு எல்லாமே புரிய வரும். அதன் மூலமா நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம். அது அனுபவத்துக்கு வர்றது, நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. அப்படிங்கிற மாரி இங்க ஆரம்பத்துல இந்த கதை இப்படித்தான் போகுது. அப்ப இங்க மனிதன் தன்னுடைய உடலில் தெரிகின்ற இந்த திரைப்பட பிரதிபலிப்பு இருக்கு இல்லையா? அதை போய் தான் ஆத்மா அப்படின்னு மாத்தி பாவிச்சுக்கிட்டான்னா, அவன் மனோ ரீதியா சொன்ன பாடத்த சரியா புரிஞ்சுக்கலங்கிறது தானே விஷயம். இப்ப வந்து ஆத்மா வந்து பிரதிபிம்பிப்பதற்கான கருவிகள் தான் இந்த உடலும், மனசுன்னு ஃபர்ஸ்ட்டு அவரு குருநாதர் சொல்றாரு. ஆனா அத சரியா உள்வாங்கிக்காத மாணவன்ல, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, பிரதிபிம்பிக்கிற அதுதான் ஆத்மாங்கிற மாரியே நெனச்சுக்கிறான். அப்படி நெனச்சவன் தான் விரோசனன். அப்ப பிரதிபிம்பிச்சிருக்குதுன்னா, அப்ப இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. அதுதான் இதுல பட்டு பிரதிபிம்பிக்குது. அப்ப அதுதான் ரியல். அப்ப ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, இந்த பிரதிபிம்பம் ஆகிய உபாதி தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் இந்திரன். அப்ப இங்க 2 மாணவர்கள்ல, ஒருத்தன் இந்திரன், ஒருத்தன் விரோசனன். இந்திரன் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஆத்மாவை பிரதிபிம்பிப்பது தான் இந்த உடலு. ஆத்மாவை பிரதிபிம்பிப்பது தான் இந்த மனசு. ஆகவே பிரதிபிம்ப வெளிப்பாடுகளாகிய இவை உண்மை கிடையாது. உண்மையில் ஆத்மா வேறு. ஆனா அந்த ஆத்மாவை நேரடி அனுபவத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆகவே இந்த உடலையும், மனதையும் கொண்டு ஆத்மாவை அனுபவமாக்க முடியும். அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொண்டவன் இந்திரன், தேவர்களின் தலைவன். பிரதிபிம்பிக்கிற ஒரு விஷயத்த தான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்காத விரோச்சனன் என்ன பண்ணிட்டான், பிரதிபிம்பிக்கின்ற அந்த உபாதியையே தான் என்பதாக பாவிச்சுட்டான். ஆத்மா என்பதாக பாவிச்சுக்கிட்டான். அப்ப அந்த உடல் மேல அபிமானம் வந்து விட்டது அவனுக்கு, விரோச்சனனுக்கு. மனதின் மீது அபிமானம் வந்து விட்டது. ஆகவே அவன் தன்னை இந்த உடலாகவும், மனமாகவும் இருப்பதுதான் ஆத்மா என்று தவறாக புரிந்து கொண்டவன் விரோச்சனன். அவன் வந்து அசுரன் ஆகிவிட்டான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க இந்த பாடத்திட்டம் வந்து பிரஜாபதி வித்யா என்ன சொல்ல வருதுன்னா, 2 கதாபாத்திரங்கள். ஒரு கதாபாத்திரம் தேவன், இன்னொரு கதாபாத்திரம் அசுரன். இப்ப இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் விளக்கம் குடுக்கின்ற குரு நான்முக பிரம்மா. இப்படிதான் இந்த கதை வந்து தொடங்குதுங்க. அப்ப இந்த நிலையில இப்ப இந்த பாடம் போய்க்கிட்டு இருக்கும்போது, இப்போ இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் விரோச்சனன். அவன் என்ன பண்ணிட்டான், "ஓகே சாமி எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்லிட்டீங்க. இது பிரதிபிம்பிக்கிறதுனால இது வழியா தெரியிறது தானே ஆத்மா. பாய்ன்னு" சொல்லிட்டு கெளம்பிட்டான். யாரு விரோச்சனன். அவ்வளவுதான் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஒரே செகண்ட்ல. இந்த உடம்பு தான் நான். அவ்வளவுதானே சாமி பார்த்துக்கிறேன் விடுங்க. இதுக்குள்ள தானே ஆத்மா பிரதிபிம்பிக்குது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் கெளம்பிட்டான். அவன் விரோச்சனனுக்கு இன்னும் வேலை கிடையாது. காரணம் என்ன? விரோச்சனன் வந்து உடனே தீர்மானிச்சுட்டான் ஆத்மாவ. இந்த உடம்பு தான் ஆத்மா. எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆத்மாவ வெளிப்படுத்துது. அப்ப இது மூலமா எல்லாம் தெரியுதுல்ல. அவ்வளவுதானே இதான் ஆத்மா அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். ஆனா இவன் என்ன பண்றான்? இந்திரன் வந்து இந்த உடம்பு பிரதிபிம்பிக்கிற விஷயமா தான் இருக்குது. ஆத்மாவை பிரதிபிம்பிக்கிறது தான் இந்த உடம்பு குடுக்கப்பட்டிருக்கு. ஆத்மாவை பிரதிபிம்பிப்பதற்கு தான் இந்த மனசு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுகிட்ட உடனே, மீண்டும் குருவ கேள்வி கேட்கிறான். சுவாமி, இப்ப நீங்க சொல்றீங்க ஆத்மா தான் இதுல பிரதிபிம்பிக்குதுன்ட்டு. இப்ப இந்த பிரதிபிம்பிக்கிற விஷயத்த நான் எப்படி அனுபவமாக்குறது? அது
பிரதிபிம்பிச்சா அந்த பிம்பம் உருவத்துல வருமா? இல்ல அருவத்துல வருமா? இல்ல உருவத்துல வருமா? எனக்கு புரிய மாட்டேங்குதுல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்ட்டு இந்திரன் திருப்பியும் யார கேட்கிறான்? அதே குருநாதராகிய நான்முக பிரம்மா இடத்துல இந்திரன் கேட்கும்போது, உடனே அவர் சொல்றாரு. சரி இப்ப நீ வந்து இது ஆன்மா இல்லன்னு புரிஞ்சுகிட்ட. இந்த உடம்பும், மனசும் ஆத்மாவை பிரதிபிம்பிக்கின்ற உபாதி, கருவி அப்படின்னு நீ புரிஞ்சுகிட்டியாப்பா? புரிஞ்சுகிட்டேன் சுவாமி. அப்ப சரி. இப்ப இதுல வந்து இந்த உடம்பும், மனசு வச்சு நீ சில அனுபவங்கள பெறுகிறாய் அல்லவா? எப்படிப்பட்ட அனுபவங்களை பெறுகிறாய்ன்னு கேட்கிறாரு. நான் சுகம், துக்கம் என்ற 2 அனுபவங்களையும் இந்த உடம்பை வைத்து பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்றான். அதாவது ஒரு மாணவன். புரிஞ்சுகிட்டவன் இந்திரன். அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப இந்திரன்ங்கிற கேரக்டர் எடுத்த உடனே குடுக்கக் கூடாது. இந்த கதையினுடைய இறுதியில் தான் இந்திரன்ங்கிற கேரக்டர் குடுக்கணும். இந்த கதையினுடைய இறுதியில் தான் விரோச்சனன் வந்து அசுரன்ங்கிற கேரக்டர் குடுக்கணும். இந்திரன் வந்து தேவர்களின் தலைவன். விரோச்சனன் வந்து அசுரர்களின் தலைவன். இந்த 2 பேருமே கேரக்டர் வைஸ் கடைசியில தான் அத கன்ஃபார்ம் பண்ணணுமே தவிர, எடுத்த உடனே இவன் இந்திரன், அசுரன் சொல்லிட்டோம்னா, அவங்க எப்படி தெரிஞ்சுக்காம இப்படி சொல்றீங்கன்னு கேள்வி எழுந்துரும். ஆனா உங்களுக்கு புரிதலுக்காக முதல்லயே கதாபாத்திரத்த அறிமுகப்படுத்துறோம். அறிமுகப்படுத்தும்போது, இந்திரன் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறான். அவன் விரோச்சனன் தெளிவா புரிஞ்சுக்கல. அப்படிங்கிற அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்திரன் வந்து கேட்கிறான். கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். அப்போ அவர் கேட்கிறாரு. சரி இப்ப இந்த இடத்துல நீ ஆத்மாங்கிறத நீ அனுபவமாக்க விரும்புற. கரெக்ட்டா? ஆமா சாமி. அனுபவமாக்க விரும்புறேன். அத நீ எப்படி அனுபவமாக்கலாம்னு நினைக்கிற? உருவத்துல அனுபவமாக்க நினைக்கிறியா? இல்ல அருவத்துல அனுபவமாக்க நினைக்கிறியா? இல்ல உருவத்துல அனுபவமாக்க நினைக்கிறியான்னு கேட்கிறாரு. அவன் கேட்கிறான். அது எனக்கு எப்படி அனுபவமாக்குன்னே தெரியல. நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட கேட்கிறான். அப்ப பிரம்மா சொல்றாரு. சரி, அது ஓகே. இப்ப உன்னுடைய அனுபவத்துல 3 நிலைகள் இருக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. என்ன 3 நிலைகள் இவன் கேள்வி கேட்கிறான். விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 அனுபவங்கள் உன்னுடைய வாழ்நாள்ல நிகழுதா? அப்படின்னு கேட்கிறாரு. இவன் இந்திரன் சொல்றான். ஆமா சாமி, எனக்கு 3 நிகழ்வுமே நடந்துகிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையில. நான் வந்து விழிச்சுக்கிட்டு இந்த உலகத்த விவகாரம் பண்றேன். அப்புறம் நான் வந்து நைட்டு தூங்க போகும்போது கனவு கண்டுட்டு, அதுலயும் விவகாரம் பண்றேன். அப்ப இந்த உலகத்த விட்டுடுறேன். அப்புறம் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது நானு இந்த கனவு உலகத்தையும் விட்டுர்றேன், நனவு உலகத்தையும் விட்டுர்றேன். ஆனா நல்லா தூங்குறேன். அப்ப இந்த 3 நிலையில, இப்ப நான் இந்த விழிப்பு நிலையில கிடைக்கிற அனுபவத்த வச்சு ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல கனவு நிலையில இருக்கிற அனுபவத்த வச்சு ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல வச்சு ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த 3 அனுபவங்கள் எனக்கு இருக்கு. இந்த 3 அனுபவங்கள்ல நான் எதுல ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியும்? அப்படின்னு ஒரு கேள்விய இந்திரன் கேட்ட உடனே, அவர் சொல்றாரு. இப்ப இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியா ஆத்மா இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கு. ஆனா, அப்படி 3 நிலைக்கும் சாட்சியா இருக்கிற ஆத்மாவ, நீ எங்க தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற? தூக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு குரு. இப்ப உடனே இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னங்க சாமி, இப்ப நீங்க வந்து ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து பிரதிபலிக்குது. அது மனசுலயும், உடல்லயும் பிரதிபிம்பிக்கிறதுனால ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க. அப்படி பிரதிபிம்பிக்கின்ற பிம்பமோ, நீங்க வந்து உருவமா, உருவமா அல்லது அருவமா 3மே எப்படின்னு தெரியாத நிலையில நீங்க வந்து திடீர்னு ஆழ்ந்த உறக்கத்துல நீ ஆத்மாவ அனுபவமாக்குறேன்னு சொல்றீங்களே. ஆனா நான் ஆழ்ந்த உறக்கத்துல எங்க தூங்கிட்டுல இருக்கிறேன். அப்போ எதுவுமே தெரியாத மாரி தூங்குறேன். அங்க எப்படி நான் அனுபவமாக்குறேன்? நான் அப்படி பார்த்தா நான் இந்த விழிப்பு நிலையில தானே அனுபவமாக்குறேன். உலகத்தெல்லாம் விழிப்பு நிலையில தானே பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஆத்மா கிட்ட எந்த இடத்துல உண்மையிலேயே இருக்கிறேன்? ஆத்மாவோடு எந்த இடத்துல நான் போய் இணையிறேன்? அப்படின்னு கேட்கும்போது, பிரம்மா என்ன சொல்லிட்டாருன்னா, "நீ எப்பவுமே ஆத்மா கூட தான் இருக்கிற. ஆத்மா தான் இந்த 3 விஷயங்களுக்கும் சாட்சியா இருக்கு. ஆனா நீ ஆத்மாவோட உன்னை முழுமையாக இணைச்சுக்கிட்ட ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னா, அது ஆழ்ந்த உறக்கம் தான்." அப்படின்னு சொன்ன உடனே, இவன் கேள்வி கேட்டான். ஆழ்ந்த உறக்கத்துல நான் வந்து அனுபவமே இல்லையே. அது எப்படி உண்மையான ஆத்மாவாக இருக்க முடியும்? ஏன்னா தூங்கும்போது நான் என்னை யார் என்றே தெரிந்து கொள்ள முடியல. உலகமும் தெரியல. அப்ப அந்த இடத்துல நான் எப்படி ஆத்மான்னு தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு புரியலைங்களே அப்படின்னு மீண்டும் ஒரு கேள்விய எழுப்புறான் இந்திரன். ஏன்னா இந்திரனுக்கும் இப்போ நான்முக பிரம்மாவாகிய குருவுக்கும் உண்டான உரையாடல் பகுதி இது. அப்ப உடனே மீண்டும் பிரஜாபதியாகிய குரு சொல்றார், அந்த உறக்க நிலை, கனவில்லாத நிலையில் தானப்பா ஆத்மா உன்னால் அனுபவமாக்கப்படுகிறது. ஆனால் நீ அந்த ஆத்மாவை அனுபவிக்கவில்லை என்று சொல்கிறியே. ஏன் உன்னால அனுபவமாக்க முடியல? அப்படின்னு இவரு குரு அவங்ககிட்டயே கேட்கிறார். ஆமா அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் விழிப்பு நிலையில தானே எல்லாத்தையும் அனுபவமாக்கிட்டு இருக்கிறேன். கனவு நிலையிலும் வேற வேற விஷயங்கள அனுபவமாக்கிட்டு இருக்கேன். ஆனா தூக்கத்துல என்னால எதுவுமே அனுபவமாக்க முடியாத நிலையில நான் ஆத்மாவுல இருக்கேன்னு சொல்றீங்க. ஆத்மா அனுபவம் உண்டாக்கிக் கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. அந்த அனுபவம் எனக்கு நிகழவே இல்ல. அத எனக்கு கொஞ்சம் விரிவாக விளக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஏனென்றால் அவனுக்கு வந்து அந்த தூக்கத்துல ஒன்றும் அறியவில்லை. அப்படி அறியாத நிலையில் அறியாதவனை ஆத்மா என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லலாமா?
அப்படின்னு ஒரு கேள்வியை குருவினிடத்துல கேட்கிறான். இப்போ பிரஜாபதியாகிய குரு மீண்டும் உண்மையை வெளிப்படுத்துகிறார். மகிழ்ச்சி, துன்பம், பசி, தாகம், மரணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா. அது தீபம் போல எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒளிரும் தன்மை கொண்டது. அதுதான் உண்மையான ஆத்மா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தான் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ இந்த உடல், மனம் என்ற அபிமானத்துல, நீ இந்த உடல் நான், மனம் நான் என்று கற்பனையில போய் சிக்கிறதுனால, விழிப்பு நிலையில நீ உண்மையிலேயே ஆத்மாவ உணராம இருப்பதற்கு உனக்கு தடை தான் இந்த உடலும், மனசும். ஏன்னா நீ விழிப்பு நிலையில ஆத்மாவ உணர்றேன்னு சொல்றியே, எங்க உணர்ற? நீ எங்க உணரவே மாட்டேங்கிறியே. நீ தான் இந்த உடல் தான் நானுங்கிற, இந்த மனசு தான் நானுன்னு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலையில. கனவுலயும் நீ இந்த உடம்ப விட்டுர்ற, மனசையும் விட்டுர்ற. ஆனா அங்க போய் புதிய உலகங்கள உண்டு பண்ணி, அங்கேயும் மனசு கனவ உற்பத்தி பண்ணிக்கிற. அப்ப உண்மையிலேயே நீ ஆத்மாவோட இருக்கிற நிலைப்பாட நீ எங்க உண்மையிலேயே உணர முடியும்? ஆழ்ந்த உறக்கத்தில் தானே உணர முடியும். அப்படித்தானே நீ உணர வேண்டும். ஆனா அங்க நீ உணர மாட்டேன்னு சொல்றியே. ஏன்னா ஆத்மா இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியும் கிடையாது, துன்பமும் கிடையாது. பசி, தாகமும் கிடையாது. பிறப்பு, இறப்பும் கிடையாது. ஜனன, மரணமும் இல்ல. அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தானப்பா ஆத்மா. ஆனா நீ கனவு நிலையில ஜனன, மரணத்த பார்க்கிற. மகிழ்ச்சி, துன்பத்த அனுபவமாக்குற. பசி, தாகத்த அனுபவமாக்குற. அப்ப கனவு நிலையிலயும் உனக்கு ஒரு புலி தொரத்துனா பயம் வந்துடுது. அப்புறம் அங்கேயும் உனக்கு பசி எடுக்குது. கனவுலயும் உனக்கு பசி எடுக்குது. அப்புறம் கனவுலயும் உனக்கு துன்பமும் கிடைக்குது, நெறைய இன்பமும் கிடைக்குது. அப்ப அது ஒரு அனுபவம் உனக்கு நிகழுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீ ஆத்மாவ அனுபவம் ஆக்குனியானா? இல்லையா? ஏன்னா நீ இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற. சுக துக்கங்கள்ல மாட்ற, பசி தாகத்துல மாட்ற, ஜனனம் மரணத்துல மாட்ற. ஆகவே கனவுலயும் நீ ஆத்மாவ அனுபவம் ஆக்கல. நனவும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிற. நனவுலயும் நீ மகிழ்ச்சி, துன்பம் என்ற இருமைகள்ல சிக்கிற, பசி, தாகம் என்ற கொடுமையில மாட்ற, அப்புறம் ஜனனம், மரணம் என்ற பிறப்பு, இறப்பு சங்கிலிய சந்திச்சுக்கிட்டு இருக்கிற. ஆக இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா, அது தீபம் போல ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருப்பத, நீ இந்த 2 நிலைகளும் அனுபவம் ஆக்க முடியல. அப்ப இவைகள் இல்லாத நிலையில் தானே அனுபவம் ஆக்க முடியும். அப்ப இவைகள் இல்லாத நிலை தானே ஆழ்ந்த உறக்கம். அப்ப உண்மையே அந்த உறக்கத்தில் தான் நீ ஆத்மாவை அனுபவம் ஆக்குற. ஆனா அது உன்னால் அறிய முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? அங்கு நீ யார் என்று உன்னை தெரிந்து கொள்ளாததுனால, உனக்கு அது அனுபவம் ஆகாம இருக்கு. அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த இடத்துல இந்திரனுக்கு நான்முக பிரம்மா உபதேசிக்கிறார். ஏன்னா இப்போ ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் டைரக்ட் அனுபவத்துக்கு வராது அப்படிங்கிறத எடுத்த உடனே சொல்லிட்டார். ஏன்னா, அது நேரடி அனுபவத்துக்கு வர முடியாத ஒரு விஷயம்ப்பா. ஆனா அது பிரதிபிம்பிச்சு வேணா வரும். அது நேரடியா வராது. ஆனா பிரதிபிம்பித்து வரும். அப்படி பிரதிபிம்பித்து வந்தா, அந்த பிரதிபிம்ப வெளிப்பாடு எப்படி இருக்கும்? உருவமா? அருவமா? அரு உருவமா? அதுதான் தெரியணும். அப்ப அப்படி வந்தா எனக்கு அதுல அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய உபாதியினுடைய தன்மையை பொறுத்து, அது உருவமா? அருவமா? அரு உருவமா? அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். அப்ப இந்த இடத்துல இப்ப நாம் ஆத்மாவை அனுபவம் ஆக்குவதற்கு சரியான ஒரு இடம், ஒரு பிளேஸ் எது அப்படின்னு கேட்டா, அங்க இருமைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் கண்டிஷன். ஆத்மாவை அனுபவம் ஆக்கணும்னா, இருமைகள் இல்லாத நிலையில மட்டும் தான் அனுபவமாக்க முடியும். இதுதான் முதல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப முதல் கண்டிஷன் இப்படி இருமைகள் இல்லாத நிலைன்னு சொன்ன உடனே, இப்ப நீங்க நனவு நிலைக்கு வந்துருங்களேன். இப்ப நம்ம நனவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஆத்மாவ அனுபவமாக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா, அனுபவம் ஆக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க இருமைகள் இல்லாம இருக்கிறீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்போம். நீங்க ஆமாங்க எனக்கு சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல. நான் அப்படியே பேலன்ஸா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே. ஆனா அப்படி சொல்ல முடியுமா உங்களால? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நாம சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, சந்தோஷம் அடைகிறேன். ஒரு விஷயம் பிடிக்கல, துக்கம் அடைகிறேன். சுக, துக்கம் எனக்கு இங்க நிகழ்ந்து கொண்டே இருக்கு விழிப்பு நிலையில. அப்ப இப்படி இருக்கும்போது எனக்கு ஆத்ம அனுபவம் உண்டாயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த மாரி உண்டாகி விட்டதுன்னு சொல்றது யாரா இருக்க முடியும்? மனசு தான் சொல்லிட்டு இருக்கு. மனசு தான் நான் ஆத்மாவ பார்க்கலன்னு சொல்லுது, ஆத்மாவ பார்த்துட்டேன்னு சொல்லுது. அப்புறம் அதே மனசு தான் எனக்கு சுகமா இருக்குதுன்னு சொல்லுது, துக்கமா இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப இங்க எல்லாமே டுயாலிட்டிக்குள்ள மைண்ட் இருந்துகிட்டே இருக்கிற நிலையில, எப்படிங்க நீங்க ஆத்மாவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும்? நாட் பாசிபிள்ங்கிறத வெளிப்படையாவே சொல்லிடுது சாஸ்திரம். அப்ப நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விழிப்பு நிலையிலேயே நான் ஆத்மாவ அனுபவமாக்கிட்டேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவன் ஆத்மாவுல அனுபவம் ஆக்கலன்னு தான் அர்த்தம். இப்ப ஒருத்தரு ஒரு ஞானி நான் ஆத்மாவை பார்த்து விட்டேன். வாருங்கள் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் அடைந்த அனுபவத்தை அடையுங்கள். என்னிடம் நெருங்குங்கள் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கங்க. அப்ப அவரு புருடா விடுறாருங்கிறத உண்மையா இந்த பாடத்திட்டத்துல படிச்சவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாடத்திட்டம் என்ன சொல்லுது? இருமைகள் இருக்கிற நிலையில ஆத்மாவ அனுபவம் ஆகாதுன்னு வெளிப்படையா சொல்லிடுது. சுகம், துக்கம் இருக்கக்கூடாது.
ஒன்று நல்லது, ஒன்று கெட்டதுன்னு இருக்கக்கூடாது. ஒண்ணு புண்ணியம், ஒன்று பாவம் என்று இருக்கக்கூடாது. அப்ப இங்க இருமைகள் இல்லாத நிலையில ஆத்ம அனுபவம் உண்டாகி விட்டதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் விழிப்பு நிலையில அது எப்படி ஆத்ம அனுபவத்த உண்டு பண்ணிட்டான்? சான்ஸே இல்லையே! அப்ப அது பாசிபிள் இல்ல. அப்ப அவன் ஏதோ புருடா விடுறாங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும். அப்படி அவன் சொல்லிக் குடுக்குறேன்னு வேற சொல்றானே, அது எப்படி சாத்தியம்? அவனுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகணும். அப்பதான் நாம வந்து சொல்லிக் குடுக்குறவங்க கரெக்ட்டா சொல்லிக் குடுக்குறாங்களாங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்ப இந்த கொஸ்டின் வருதா? கனவும் அதே மாரி தான். கனவுலயும் வந்து உங்களுக்கு சுக துக்கம் இருக்கு. விருப்பு வெறுப்பு இருக்கு. அப்ப அங்கேயும் நீங்க ஆத்மாவ அனுபவமாக்க முடியாது. அப்ப உண்மையா நீங்க ஆத்மாவ அனுபவம் ஆக்குற இடம் எங்கன்னா, சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல, பாவமும் இல்ல, புண்ணியம் இல்ல. அங்க நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அப்ப நீங்களே இல்ல. அது எதுங்க? அதான் டீப் ஸ்லீப். ஆழ்ந்த உறக்கம். அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கம் தான் உண்மையிலேயே ஆத்மா அனுபவம் ஆக்கிட்டு இருக்கிற இடம். ஆனா, அந்த அனுபவத்துல நான் ஆத்மான்னு தெரியாம யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கானோ, அவன் அஞ்ஞானி. அந்த இடத்துல நான் ஆத்மான்னு எவன் ஒருத்தன் உணர்ந்துக்கிறானோ, அவன் ஞானி. அப்ப இங்க நம்ம எப்படிங்க ஆத்மாவ தூங்காமல் தூங்குகின்ற நிலையில அனுபவமாக்க முடியும்? நான் தூங்குறேன். ஆனா நான் தூங்கவே இல்ல. ஆத்மாவோட இருக்கிறேன். அப்படி சொல்லணும் இல்லையா? அதானே உண்மையான நிலை. அதுதானே பத்திரகிரியார் பாடுறாரு. பத்திரகிரியார் எப்படி பாடுறாரு? "தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்." பத்திரகிரியார் பாடல். அப்ப தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நான் தூங்கவே இல்ல. ஆனா நான் தூங்குற மாரி இருக்கும். அப்பதான் எனக்கு ஆத்மா தெரியும். அப்ப தூக்கம்னா என்ன? அங்க இருமைகள் கிடையாது. ஆழ்ந்த உறக்கம். தூக்கம்னா நீங்க இப்ப கனவு காண்றத கூட தூக்கம் அப்படி எடுத்துக்க கூடாது. கனவுல இருமைகள் இருக்கு. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல இருமைகள் கிடையாது. அங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். டீப் ஸ்லீப் போயிட்ட பிறகு நீங்க இந்தியனா, இஸ்லாமியனா சொல்லுங்க. சொல்ல முடியாது. அப்ப நீங்க வந்து சைவ சமயத்தைச் சேர்ந்தவனா, வைணவ சமயத்தைச் சேர்ந்தவனா? சொல்ல முடியாது. சரி நீங்க ஆணா? பெண்ணா? சொல்ல முடியாது. அப்ப அங்க இருமைகள் இல்லைங்கிறது நிரூபிக்கப்படுது இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல இருமைகள் கிடையாது. ஏன்னா அங்க யார் ஆண், யார் பெண்? அந்த பேதமே இல்ல அங்க. அந்த பேதமே கிடையாது. அப்ப அந்த பேதமை எல்லாம் எப்ப வருது? விழிப்பு நிலையில வந்துடுது பாருங்க. நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா, உடனே நான் ஆணுங்கிறீங்க. உடனே நான் பெண்ணுங்கிறீங்க. உடனே நான் இந்தியன்கிறீங்க. உடனே நான் இஸ்லாமியன்கிறீங்க. அப்புறம் மொழி வேற. நான் தமிழன்கிறீங்க. அவன் மராட்டிங்கிறீங்க. அவன் ஹிந்திக்காரங்கிறீங்க. அப்ப எல்லாமே பிரிவினை புத்தி வந்துருது. அப்ப இந்த பிரிவினை புத்தி, அந்த இருமை புத்தி, அந்த இரு வேறுபாடுகள் மனதுல எப்பல்லாம் தெரிகிறதோ, அப்ப ஆத்மா தெரியாது. அப்ப உலகம் தெரிந்தால் ஆத்மா தெரியாது. ஆத்மா தெரிந்தால் உலகம் தெரியாது. இதுதானே அந்த பாடல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி அந்த பாட்ட எடுத்து விடுறேன். "மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே." திருமந்திரம். அப்போ பரம் தெரிஞ்சா உலகம் தெரியாது. உலகம் தெரிஞ்சா பரம் தெரியாது. இப்ப பரம்னா ஆத்மா. ஆத்மா தெரிஞ்சுட்டா உலகம் மறைஞ்சு போயிடும். உலகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா ஆத்மா தெரியாதுங்க. அப்ப மரமா தெரிஞ்சா யானை தெரியாது. யானையா தெரிஞ்சா மரம் தெரியாது. இதுதான் திருமந்திரம். அப்ப நீங்க இங்க தெளிவாயிக்கணும். இப்ப நீங்க உலகம் உங்களுக்கு தெரியுது. உலகம்ல 1000 1000 விஷயங்கள் எனக்கு அனுபவம் ஆகுது. நான் வந்து இதுல சுகப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சுகமா இருக்குது. அதுல துக்கப்படுறேன். அது எனக்கு துக்கத்த கொடுக்குது அப்படின்னு நீங்க எப்பல்லாம் சொல்றீங்களோ, அப்போ உங்களுக்கு ஆத்மா தெரியல அப்படிங்கிறத இங்க அழகா சொல்லிக் குடுக்குது சாஸ்திரம். இதுக்கு பேர் தான் அந்த பிரஜாபதி வித்யான்னு பேரு. நான்முக பிரம்மா டீச் பண்ற மாரி இந்த சப்ஜெக்ட் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப குரு அருமையா விளக்கம் குடுக்குறாரு. அது எப்படி இது குடுக்குறாருன்னா, 4 சாஸ்திரங்கள்ல இருந்து எடுத்து குடுக்குறாரு. 4 முகங்கள் இருக்கு குருவுக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்கின்ற 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சிட்டு குரு உபதேசிக்கிறாரு. அவர் ஒரு டாபிக் எடுத்து பேசுறது இல்ல. 4 வேதங்களையும் படிச்சுட்டு பேசுறாரு. அப்ப நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அவரால பதில் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட நுணுக்கமான விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா புரிந்து கொள்வதற்கான தகுதி மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்ப அந்த புரிந்து கொள்வதற்கான தகுதி மாணவனுடைய திறமை தான் ரொம்ப முக்கியம். அத உள்வாங்கிக் கொள்கின்ற புத்திசாலித்தனம். அதை உடனே கற்பூர புத்தி மாரி பிடிச்சுக்கிற தன்மை. அது மேம்பட்டு இருக்கின்ற மாணவன் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு தன்னை தெளிவுபடுத்திக்குவான். மேம்படுத்திக்க தெரியாத தகுதியற்ற மாணவன் என்ன பண்ணுவான்? விரோச்சனன் மாரி, "ஓ! இந்த பிரதிபிம்பிக்கிறது உடம்பா? அப்ப உடம்புடைய ஆத்மாவ பார்க்கலாமா? தெரிஞ்சிடுச்சு அப்ப ஆத்மான்ட்டு" உடனே வெளியேறிடுவான். அப்ப இப்படி வெளியேறினவன் விரோச்சனன். கேள்வி மேல கேள்வி கேட்டு பதில் பெற விரும்புகின்றவன் இந்திரன். அப்படின்னு இந்த இடத்துல வர்றதுனால, இங்க 2 கதாபாத்திரங்கள உருவாக்குது இந்த உபனிஷத். அழகா உருவாக்கி, இது மாரி கேள்வி மேல கேள்வி கேட்டு, தெளிவு மேல தெளிவை பெற்று, தன்னை யார் என்று ஒருவன் தெரிந்து கொள்ள முடியுமானால், அவன் தேவர்களின் தலைவனான இந்திரன்.
எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லி இந்த உடலையே நான் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்றவன் வந்து அசுரர்களின் தலைவனான விரோச்சனன் என்று இங்க தத்துவ விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.